ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆடி 1 நேத்தோட ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், நான் நாளைக்கு காலையில் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆடி 1 அப்படின்றது. நேத்தோட ஷார்ட்ஸில் சொல்லும்போதே நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அதற்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக அது மாதிரி நான் ஃபேஸ் பண்ணது, எங்கள் ஊரில் நடந்தது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சின்ன வயசுலேருந்து ஆடி மாதம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கூழ்லாம் வந்துட்டு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஊற்ற மாட்டாங்க. நான் வந்து படங்கள்லாம் பார்த்துருக்கேன் கூழ் ஊற்றுறது. வீட்டில் வந்துட்டு அம்மா செய்யும்போது கொடுப்பாங்க. ஆனால் சின்ன வயசில் குடிக்க பிடிக்காது, அதோட அருமை அப்போ தெரியல. பட் அதுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த ஆடி மாதம் வந்துட்டு மாலை போட்டுட்டு போக ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் நான் அப்போல்லாம் வளர்ந்துட்டேன். மாலை போட்டுட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கூழ் கரைச்சி வைக்கிறது, நீராகாரம் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி குடிச்சு தான் பழகினேன் நான். எங்கள் ஊரில் அந்த மாதிரி பழக்கம் எதுவும் இல்லை. ஆனால் வந்துட்டு அம்மன் மாரியாயி கோயிலுக்கு வந்துட்டு திருவிழா அது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி டைமில் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் அடிச்சுக்குவாங்கங்க அந்த கூழுக்கு. அப்படியே க்யூவில் நின்று லைனில் நின்று நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு கூழ் குடிச்சு பழக்கம். அப்படி தான் எனக்கு ஆடி மாதம் பரிச்சயமானது சின்ன வயசில் வந்துட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கோவிலுக்கு போகிறது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவிலுக்கு போகிறது. அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் அப்படி தான். கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நல்லா குளித்த உடனே கோவிலுக்கு போயிடணும் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா காலையிலே குளிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படி போனால் எனக்கு பிடிக்காது. சின்ன வயசில் வந்துட்டு கோவிலுக்கு போகிறப்ப காலையில் குளிச்சிருந்தாலும் கோவிலுக்கு போகிறப்ப குளிச்சுட்டு நேராக கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் கோவில் அப்படின்றது. ஒரு தடவை வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு செருப்பு வந்துட்டு காணா போயிடுச்சு. புது செருப்பு, அது ரொம்ப அழகாக இருக்கும். அது கடையிலே வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவும் காணா போயிடுச்சா, ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். எனக்கு வந்துட்டு அன்றைக்கி அழுகழுகையாக வந்துச்சு. அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த செருப்பு திருப்பி கிடைக்காது அப்படின்றது தெரியும் இல்லையா, அந்த நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, கோவிலில் வந்துட்டு உன்னோட செருப்போ ட்ரெஸ்ஸோட அதே மாதிரி ஒரு ஷாலும் வந்து ஒருத்தர் காணா போயிருக்கு. அந்த மாதிரி காணா போச்சு அப்படின்னா உனக்கு வந்துட்டு வர வேண்டிய நோய் வந்துட்டு உன்னை அண்ட வேண்டிய பிணி வந்துட்டு ஓடிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னாங்க. பட் அது இப்போ ஆறுதலாக இருக்குது. அப்போ வந்துட்டு அது ஆறுதலாலாம் இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் கோவிலுக்கு போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, நான் யார்கிட்டேயும் சொல்ல முடியாதது, ரொம்ப நான் வந்துட்டு ஜாலியாக எல்லார்கிட்டேயும் பேசுவேன். ஆனால் எனக்கு வந்துட்டு சிலதெல்லாம் மனசில் இருக்கும் தெரியுமா, சில பேர் நமக்கு பண்ண துரோகம், சில பேர் நம்மளை வந்துட்டு ஏமாத்தினது, இதெல்லாம் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறதுனால அம்மஞ்சலிக்கு பிரோஜனம் இல்லைன்றது எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். அதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், என்னை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கடவுளுக்கும் எனக்கும் நிறைய இருக்கும். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் கோவில். நான் இப்போ எங்கள் ஊருன்னு சொல்கிறது என் வீட்டுக்கார் ஊர். அந்த ஊரில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்றதுனால அது எங்கள் ஊர் அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு. அப்பா வீடு வந்துட்டு காரைன்னு சொல்லிட்டு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆலத்தூர் கேட் பக்கத்தில் ஒரு கிராமம். ஆனால் அது வந்துட்டு நாங்கள் அங்கே அதிகமாக வளரலைன்றதுனால அது எனக்கு எங்கள் ஊர் அப்படின்னே வராது. அது அப்பா ஊர் அப்படின்னு வரும். இந்த ஊர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊர்னு வரும். அப்படி வந்ததுனால என்னமோ தெரில, அதே ஊருக்கே மருமகளாக போயிட்டேன். பட் அது ஓகே. அந்த மாதிரி அந்த ஐயனார் கோவிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லுக்கிட்ட உட்காந்துட்டு அப்படி என்ன தான் பேசுவேனே எனக்கு தெரியாதுங்க. அவ்வளோ பேசுவேன் சாமிக்கிட்ட. ஸோ எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற சாமி பார்த்திங்க அப்படின்னா ஐயனார் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியிலலாம் நிறைய சாமி இருக்குது. செல்லியாயம்மன், பாப்பாத்தியம்மன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி வெள்ளிக்கிழமை போகிறது அதெல்லாம் வந்துட்டு ஐயனார் கோவில் தான். அதே மாதிரி அறுவடைலாம் முடியும் இல்லையா, அறுவடைலாம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு வருதுல்ல, ஃபஸ்ட்டு இப்போ வந்த பருத்தியாக இருக்கட்டும், செக்கு எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வர எண்ணெயாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்குற பழக்கம் இருக்குது எங்கள் ஊரில். ஸோ அதே மாதிரி நகை வாங்கிட்டு வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னெல்லாம் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு சாமி கழுத்தில் போட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம்லாம் கூட இருந்துச்சு. இப்போ அதை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. நானுமே இப்போ ஊரில் இருக்கும்போது பெருசாக ஒன்றும் நகையெல்லாம் வாங்கலையா, அதனால் எனக்கும் அது தெரியலை அது பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் முன்னாடி அதெல்லாம் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்னது இருந்தால் எனி ரீசன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆளாக நான் கிளம்பிடுவேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லா கோவிலும் பிடிக்கும், எல்லா சாமியும் பிடிக்கும். சொல்லப்போனால் ரொம்ப நாள் வாயில் வந்துட்டு எனக்கு ஏசப்பா அப்படின்னு தான் வரும், ஜீசஸ் அப்படின்னு தான் வரும். அப்புறம் முருகா, அந்த மாதிரி எல்லா சாமியுமே சொல்லுவேன். பட் ரொம்ப வந்துட்டு ஏசப்பா தான் சொல்லுவேன், ஏசப்பா அப்படின்னுவேன். ஏன் அப்படின்னா நான் படித்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டின் ஸ்கூலு. ஸோ அதனால் எனக்கு அப்படியே வந்துட்டு அது மனசில் நல்லா வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒன்று தான்.
நம்ம எந்த சாமிக்கிட்ட மனசு விட்டு பேசினாலும் மனசு விட்டு கேட்டாலும் அது நடக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் எல்லா சாமியும் எனக்கு ஸ்பெஷல் தான். இந்த ஆடி மாதத்தை பற்றி நான் சொன்னப்போ எனக்கு நிறைய பேர் வந்துட்டு கீழே சொல்லியிருந்தீங்க, அப்படிலாம் இல்லை, ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு இதை எங்கள் ஊர் தப்பு அப்படின்ற இதில் நான் சொல்ல வரல. பட் எங்கள் ஊரில் இருக்குது. எங்கள் ஊர்னு நான் சொல்கிறது நான் வளர்ந்த ஊர் மட்டும் கிடையாது. அந்த பக்கம் நிறைய இடங்கள்ல இதே மாதிரி இருக்குது. சுத்துப்பட்டியில் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது மூடநம்பிக்கை தான் எனக்கு தெரியுது. பட் இதை நான் யார்கிட்டையும் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் வந்துட்டு ஊரில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இப்போ என்னோடய ஜென்ரேஷனில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு படித்து வந்து வெளில வர ஆரம்பித்தாங்க. நீங்களாம் படித்து திமிரில் பேசுகிறீங்கன்னு எடுத்த உடனே அந்த வார்த்தை தான் வாயில் வரும். ஸோ அதனால் அறிவுக்கு தெரிஞ்சாலும் அது வார்த்தையில் வெளில வராது. அம்மா அப்பாவோ இல்லை சொந்தக்காரவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஊன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். நான் வந்துட்டு இது கைண்ட் ஆஃப் என்னோடய ப்ரெக்னென்ட் ஸ்டோரி மாதிரியும் இருக்கும். எனக்கு வந்துட்டு ஆகஸ்ட்டு 28 டேட் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ஆகஸ்ட் 28, ஆமாம் ஆகஸ்ட் 28 டேட் கொடுத்துருந்தாங்க. ஆகஸ்ட் 28 இல்லை, ஆகஸ்ட் மந்த்து டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆகஸ்ட் 22 அந்த மாதிரி டேட் கொடுத்துருந்தாங்களா. அது வந்துட்டு ஆடி மாதம் 28ஆம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. நான் எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் தெரிஞ்ச உடனே எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு 2-3 நாள் தள்ளி போயிட்டு ஆவணியில் பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நானுமே அதை பார்த்துருக்கேன். ஸோ அவங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், கடவுள் இந்த குழந்தைய எந்த நேரத்தில் வெளில அனுப்புகிறாரோ அந்த நேரத்தில் அது வருமா. எனக்கு ஆனால் 100% எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணுன்றதில் மட்டும் நான் ரொம்ப 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 இதுவாக இருந்தேன். அதுவும் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் தான். அதெல்லாம் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் ஏன் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படியாவது நார்மல் தான் ஆயிடணுன்ட்டு. நான் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன், நல்லா யோகாலாம் வந்து அப்போலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரெகுலராக யோகா பண்ணிகிட்ருப்பேன். 2வது, எனக்கு யார் என்ன நல்லது சொன்னாலும் அதை நான் உடனே கேட்பேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிமா, குழந்தைக்கு நல்லது அப்படின்னா நான் செய்வேன். நல்ல வாக்கிங் போமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் செய்வேன். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு என் கூட நான் சென்னையில் இங்கே இருந்தப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, நான் வந்துட்டு என் தங்கச்சி பாலை தூக்கி போடுவா, நான் போய் ஓடி போய் அந்த பாலை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நார்மல் நேச்சுரல் ப்ரெக்னென்சியாக இருந்தாச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம். பட் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு டெலிவரி ஆகி ஆல்மோஸ்ட் இப்போ 14 இயர்ஸ் ஆகிடுச்சு. 14 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் வேறு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துட்டு அவ்வளோ இருக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ கூட அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ இருக்குது, எங்கே பார்த்தாலும் இதுக்கு தான் இருக்குது ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. டிவியில் ஆடு கொடுக்குற அளவுக்குலாம் அப்போ இல்லை. இப்போ வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டு, இந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டுன்ற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறிடுச்சு. அப்போ வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஓகே, இந்த மாதிரி பாலை தூக்கி போடுவாங்க. அவங்களோட சிஸ்டர் வந்துட்டு இன்னொரு மூளைக்கு இவங்க போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உடனே நான் வந்துட்டு நானும் அதை பண்ணேன், எனக்கும் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணேன். கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேனோ என்னமோ தெரியல. தம்பி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் 2ஆம் தேதியே வந்து பிறந்துட்டான். அதாவது நாளைக்கு அவனோட பர்த்டே. ஸோ 28 நாள் முன்னாடி வந்து பிறந்தான் அவன். எனக்கு அது கரெக்டாக நான் டேட் சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, ஒருவேளை ஆடி 30 கொடுத்தாங்களோன்னு தெரில. பட் எனக்கு வந்துட்டு அதான் 2ஆம் தேதியே பிறந்துட்டான். 28 டேஸ் முன்னாடி மட்டும் அவன் பிறந்துட்டான்றது எனக்கு தெளிவாக தெரியும், கொடுத்த டியூ டேட்டில் இருந்துட்டு. அதனால் வந்துட்டு 2ஆம் தேதின்னொடனே கொஞ்சம் வீட்டில் வந்து பிரச்சனைகளும் வந்துச்சு. அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை இருந்துச்சு, அது அதுக்கப்புறமா பூதாகரமாக வெடிச்சுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மெச்சூரிட்டி எனக்கு இருந்துச்சு, என் ஹஸ்பண்டுக்கும் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு ஆடி மாதம் பிறந்ததுனால தான் வந்துட்டு கூடி இருக்க முடியல அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாட் எவர் இட் இஸ், பிரச்சனைகள் இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. பட் அது நடந்துருச்சு. குழந்தை பிறந்ததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேம் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் டைம் இது என்னோட குழந்தையோட ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற 21 வயசு எனக்கு தம்பி வந்து டெலிவரி ஆகும்போது அப்போவே எனக்கு அந்த பக்குவம் இருந்துச்சு. நான் நல்லது யார் சொன்னாலும் கேட்பேன். ஆனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கை, நெகட்டிவாக பேசுகிறது இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா நான் அதை வந்துட்டு
தெளிவாக என் மண்டைக்கு எடுத்துப்பேன் நோ அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்த கமெண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் குழந்த பிறக்கலாம் தப்பு இல்லை, ஆடி மாதத்தில் சேர்ந்தா சித்திரை மாதம் குழந்த பிறக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நிஜமாலுமே அந்த கமெண்ட்டை படித்த உடனே ஒருத்தர் பண்ணலைங்க, 4-5 பேர் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சமுதாயம் முன்னேறி இருக்குது, அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நேற்று எனக்கு இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. இந்த வலியும் வேதனையும் அனுபவித்த எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த 4 பேர் பண்ண கமெண்ட் எவ்வளோ வேல்யூபிளானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ஆடி மாதம் பிறக்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது காலையில் அந்த கமெண்ட்டை பார்த்தேன், எந்திரிச்சு தான் பார்த்தேன். மனசார ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அந்த அந்த கமெண்ட் பண்ணவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா எங்கள் ஊரில் போயிட்டு இந்த மாதிரி சிசேரியன்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த நார்மலுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ற எண்ணம், நார்மலாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆடி மாதம் பிறக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. ஆடி மாதம் தான் டியூ டேட் வரும்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணவங்க கூட இருக்காங்க தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மூட நம்பிக்கையில் இருந்துட்டு அதை பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு இவ்வளோ மெச்சூர்டாக ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய எஜுகேஷன் மட்டும்தான் சொல்லுவேன், என்னோடய டீச்சர்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களோட டீச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாடம் நடத்தும்போது நடத்திட்டு இதனால தான் ஊரில் இப்படி சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்கான ரீசனையும் சொல்லுவாங்க, அதை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க அப்படி சொல்லி தான் எனக்கு எந்த விஷயம் எங்கள் அம்மா ஏதாவது சொன்னாலும் ஏன் இது இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ படிப்பறிவு மட்டும்தான் நம்மளை தெளிவான சிந்தனைக்கு கொண்டு போகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட முதல் ஜென்ரேஷன் எஜுகேட்டட் பொண்ணு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லேருந்து வரும்போது எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி தான். இந்த மாதிரி யாராவது வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஜுகேஷன் மட்டும்தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றது தான் என்னுடைய முழு கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு குட்டி விஷயம் கல்வியறிவு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எனக்கு வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு காட்டுச்சு. ஸோ அதனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா வருஷம் ஆடி மாதம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீரியட்ஸ் டைமை தவிர மற்ற டைம் எல்லாத்தையுமே சாமி கும்பிட்டுருவேன். எனக்கு வந்துட்டு 2 பேரும் 3 பேருமே வீட்டில் மென் அப்படின்றதுனால அவங்கள போயிட்டு விளக்கேற்றுங்க பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களே போய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். விளக்கேற்றுறது சாமி கும்பிட்றது இதெல்லாம் நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அவங்க அதை உணர்ந்தால் மட்டும்தான் அதை அவங்களால செய்ய முடியும் அப்படின்றதுனால நான் பெருசாக எதுவும் ஃபோர்ஸ் பண்ணுறதுலாம் இல்லை. எப்பயும் போல் வெளியில் வந்துட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளே விளக்கேற்றுவேன். கற்பூரம் காட்டினாலும் அப்படி தான், வெளியில் வச்சு காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து காட்டுவேன். ஸோ உள்ளே வந்துட்டு எப்பயும் சொல்கிற ஸ்லோகம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், எங்கேயும் எப்பயும் எல்லோரும் நல்லா இருப்போங்க. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். இது வந்துட்டு அருட்காப்பு அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். கற்றுக்கிட்ட நீச்சல் மறக்காது அப்படின்ற மாதிரி போன யோகா கிளாஸும் வந்துட்டு மறக்காது. ஒவ்வொரு வினைக்கும் கரெக்டான பதிவு இருக்குது. ஸோ வினைப்பதிவில் தான் நம்மளோட வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் திரும்பவும் இன்னொரு தடவை சொல்கிறேன். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போதில் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக தான் இருக்குது. அதுக்கான எனர்ஜியும் சக்தியும் மட்டும் இருந்துட்டால் போதும். டெய்லி பண்ணுற அளவுக்கான மனசில் சந்தோஷம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் நான் வயசாகிடுச்சின்னு சொல்லும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அப்படி சொல்லாத, வயசாகிடுச்சின்னு நீ சொல்லும்போது நம்ம டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க. நான் அதை என்ன பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக சொல்லுவேன், வயசாகிடுச்சின்றதை சில நேரங்களில் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிமேல் அதை நான் சொல்லாமல் இருக்க அவாய்ட் பண்ணுறேன். நிறைய நேரங்களில் யோசிப்பேன், வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம ஏன் இதை வந்துட்டு போட்டி பொறாமை, நான் பெருசு நீ வளர்ந்துட்ட, நீ என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தோணும் எனக்கு, ரொம்ப அழகான வாழ்க்கையை ரொம்ப சிக்கலாக வாழ்கிற மனுஷங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு தோணுதோ அவங்கள்ட்ட குவைட் ஆகிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நினைப்பேங்க. ஏன்னா நிறைய நேரம் கூடவே இருப்பாங்க, இருந்துட்டு ஏதாவது வந்துட்டு
இது நொட்டை அது நொட்டை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்கலாம் வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளை சுற்றி. அவங்கள விட்டு விலகி வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு வாழ்க்கை ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் படிக்கிற புத்தகங்கள் நான் சொல்லுவேன் இல்லையா, எப்பயுமே பாசிட்டிவ் சைன் ஏதாவது எனக்கு வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது மாதிரி காட்டும். அப்போ யோசிப்பேன், நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டு தான், நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஒன்று தோணுது அப்படின்னா நம்மளால் அதை டேரெக்டாக கேட்டோம் அப்படின்னா ஓகே. நம்மளால் கேட்க முடியல அப்படின்னா குவைட்டாக போயிடுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி இவங்க இப்படி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி 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 போயிட்டு நான் நல்லவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு யாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்காம நமக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு யோசித்தோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தது தான். இன்றைக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கே எடிட் பண்ணி இன்றைக்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எனக்கு இது வந்துட்டு ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபீல் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு 2-3 விளாக் போட்டதுக்கப்புறம் அன்றைக்கி எடுத்தேன்னா அன்றைக்கே எடிட் பண்ணி இது பண்ணிவிடுவேன். ஒரு 1 or 2 இயர்ஸ் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வியூஸ் போகாது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சில நேரத்தில் தோணும் ஒருத்தர், அதாவது இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஒரு 200 வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி போட்ட வீடியோ 250 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 210 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டாங்கன்ற சந்தோஷம் நிறைய இருக்கும். இது வந்துட்டு எப்படி இருக்கும் தெரியுங்களா, சின்ன பிள்ளைங்க வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா வாங்கி வாங்கி வச்சுட்டு சந்தோஷப்படும். ஆனால் கடைசியில் மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துருமா. கடைக்கு போயிட்டு அதுக்கு என்ன பண்ணும், காட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கும். பில் போட வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த காட்டில் எடுத்து வைக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்துட்டு இருக்கும். அது ரியல் கிடையாது, நம்ம ஏர்ன் பண்ண போகிறது இல்லைன்னு அப்போல்லாம் தெரிஞ்சாலும் பட் ஒரு வியூ எக்ஸ்ட்ரா போனாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. அது வந்துட்டு ஒரு குட்டி ஆசை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருந்த நாட்கள்லாம் உண்டு. இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, யூடியூப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரோ இல்லை ஒவ்வொருத்தரும் கொடுக்குற கமெண்ட் வந்துட்டு அவ்வளோ வேல்யூபிளாக எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் என்னோடய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் வந்துட்டு எனக்கு என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்போ அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் போட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதை இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டியா சூப்பர் அப்படின்வாங்க. அது மாதிரி இன்றைக்கி நானே என்னை செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணிக்கிட்டேன். வாவ் சூப்பர், இன்றைக்கே எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 4:30க்கு எந்திரிச்சது தான். ஆக்சுவலாக 4 o'clock எந்திரிச்சிட்டு நான் ரெடியாகி கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் 4 o'clock எந்திரிச்சது தான். ஸோ காலையில் சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னாவே நமக்கு நிறைய வேலைகள் வந்து ஓடும். நாளைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான், கபிலனோட பர்த்டே அப்படின்றதுனால காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடணும். ப்ளஸ் அவனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டை வந்துட்டு விட்டான், சாமிக்கிட்ட வைக்கிற ஸ்வீட் மட்டும் சாப்பிடுவான். ஸோ அதனால் அவனுக்காக காலையில் நாளைக்கு நெய்வேத்தியத்துக்கும் செய்யணும். அவனும் வந்துட்டு சாப்பிடுவான் இல்லையா, கொஞ்சம் கேக்கெல்லாம் வந்து வெட்ட முடியாது அவனுக்கு பர்த்டேனாலும், அவன் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறதுனால. ஸோ அதனால் நல்லா கொழுக்கட்டை அந்த மாதிரி தான் கேட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் தான் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு செய்யணும். ஸோ இன்றைக்கி நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சுனா மட்டும்தான் என்னால் அதை செய்ய முடியும். மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட டே டு டே லைஃப் வந்து நல்லா போகுங்க. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நைட்டு தூங்க போகும்போது நாளைக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னு நினச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா தான் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு சலிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நம்மளால் வாழ முடியும். என்னத்தை அப்படின்ற எண்ணமே நமக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா, நாளைக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் நாளைக்கு செய்யணும் அப்படின்ற சிந்தனையோடு எப்பயுமே நம்ம இருக்கணும். வந்துட்டு 1 part சாம்பார் ரைஸ் தான் செய்கிறேன். இது வந்து சின்ன இன்ஸ்டா பாட்டு தான், 3 லிட்டர் இன்ஸ்டா பாட்டு தான். இதுக்கு ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 ml டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் 1.25 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் எடுத்து கழுவிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் வந்துட்டு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, பிசிபில்லாபாத் பொடி, அந்த பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, புளி ஊற்றிக்கோங்க. புளி வந்துட்டு நான் வந்துட்டு குடம்புளி யூஸ் பண்ணியிருக்கேன். குடம்புளி 2 அப்படியே எடுத்து போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால குடம்புளி போட்டுட்டு இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டு நான் வந்து ரைஸ் மோடு மட்டும்தான் சூஸ் பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோவில் ஒரு டைம் எடுத்துக்கும் இல்லையா, அந்த டைம் எடுத்துகிட்டு குக் ஆகி சாம்பார் சாதம் ரொம்ப வாசனையாக வந்துருந்துச்சுங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபாஸ்டிங் தேர்ஸ்டே இல்லையா, அதனால் நான் சாப்பிட்ல. அதனால் எனக்கு டேஸ்ட்டு தெரியல, பட் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுவேன், மற்றபடி எனக்கு வந்துட்டு டேஸ்ட் வீட்டில் ஓகே அப்படின்னா எனக்கு வாசனை வச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. குடம்புளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால புளிப்பாக இருக்குது அப்படின்னாங்க. பட் புளிப்பு இருந்தால் தான் சாம்பார் சாதம் அந்த காரம் குழந்தைங்க வந்து சாப்பிடும்.
இல்லைனா சாப்பிடாது. அதனால் கொஞ்சம் புளி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா தான் போட்டேன். சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் அப்பளமும் வந்துட்டு அந்த டைமில் வந்து பொரிச்சிக்கிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கல. ஸோ இதான் இன்ஸ்டா பாட்டில் வைக்கிறதுக்காக சொன்னேன். 1 பாட் சாம்பார் ரைஸ் பிசிபிளாபாத்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த சேரீ கட்டிட்டு இந்த டே பார்க்கும்போது ரொம்ப லாங்கான டே மாதிரி தெரிஞ்சுது காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கவும். ஆனால் எனக்கு வந்துட்டு என்ன ஆச்சு தெரியுங்களா, இந்த சேரீ போட்டுட்டு இது பண்ணும்போது ப்ளவுஸ் வந்துட்டு ஒயிட் கலர் ப்ளவுஸ் போட்டிருக்கேன்ல, அந்த கலர் நல்லா வந்துட்டு சேலையில் போய்ட்டு ஒட்டிக்கிச்சு. நானும் தேய்ச்சி பார்க்குறேன், அது அவ்வளோவா கலர் போகல. பட் பார்க்கணும், எப்படியாவது தேய்ச்சி எடுக்கணும். யாருக்காவது ஏதாவது டிப் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறான். ஸோ அவனுக்காக காலையில் வந்துட்டு பால் காய்ச்சி ஹஸ்பண்டுக்கு டீ போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக என்ன வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, காலையில் எழுந்திரிச்சு அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி தான் அவங்க கிளம்பும்போது பொறுப்பாக வந்துட்டு அம்மாவாக பொண்டாட்டியாக வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சேன். இது நான் எனக்கு சொல்லிக்கிறது. இது மாதிரி செய்யலை அப்படின்னா பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறீங்க, ஹஸ்பண்ட்னா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு என்ன தோணும் தெரியுமா, இப்போ நான் டயர்டாகி வரும்போது உனக்கு நீ டயர்டாக இருக்கியா, உனக்கு வந்துட்டு டீ போட்டு தரவா, இது பண்ணவா அது பண்ணுவான்னு ஏதாவது கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சு அவங்க வரும்போது நம்மளும் அதை பண்ணும்போது நமக்காக இவங்க இருக்காங்கன்ற ஃபீல் அவங்களுக்கு வரணும். அவங்களுக்கும் வந்துட்டு இவங்க நமக்காக இருக்காங்க அப்படின்ற ஃபீல் வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபேமிலி வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். எப்போ பாரு நானே தான் பண்ணுறேன், ஏன் நானே தான் பண்ணணுமா அப்படின்ற எண்ணம் மட்டும் எப்பயுமே நமக்குள்ளே வரக்கூடாது. ஒரு கட்டத்தில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இல்லை எங்கள் வீட்டில் மாறவே மாறாது அப்படின்னு இதுக்கு முன்னாடியும் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்துட்டு எப்படி மாற்றலாம் அப்படின்னு வேணால் யோசிக்கலாமே தவிர மாறலைன்றதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்கிற வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் அன்பை கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டன் வேறு வழியில் எப்படியாவது உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்னு இல்லை, அவரே ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்க மூலியமாக கூட அந்த அன்பு நமக்கு வரலாம். ஸோ அதனால் அதை எப்படி வேணாலும் நமக்கு மாறும். ஸோ நம்ம அந்த நல்லதை மட்டும் எடுத்துப்போம். ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணலங்க. அவங்க போகிறதுக்குள்ளார அவன் வந்துட்டு வாஃபுல் கேட்டான். அது மாவை கிளறி வச்சிடலான்னு பார்த்தேன். பட் வந்துட்டு அம்மா நான் கிளம்பிட்டேன், சீக்கிரம் வாங்க, எனக்கு பாய் சொல்லுங்கள் அப்படின்னா, குழந்தை மனசில் வந்துட்டு டெய்லி நான் பாய் சொல்லி அனுப்பணும் அப்படின்னு இருந்திருக்கு. பட் என்னால் வந்துட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு தான் நான் காலைல எந்திரிப்பேன், 6:30 அப்படி தான் எந்திரிப்பேன் அப்படின்னா என்னால் முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சேன் அப்படின்னா ஓகே. பட் இருந்தாலும் நான் எந்திரிக்கிற அன்றைக்கெலாம் பாய் சொல்லணும் வந்துட்டு அவர் கிளம்பும்போது. கபிலன் குரலையும் கவன் குரலையும் கேட்கணும், கொஞ்சம் கதைக்க சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் அப்படியே போட்டிருந்தீங்க. எனக்கு வந்து அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வர லாங் வீடியோவில் நான் வந்துட்டு பேச வச்சு நான் அப்படியே எடிட் பண்ணாமல் போடுறேன். யூஸ்வலாக பேசுவாங்க, பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் சத்தம் இருக்கும், ஏதாவது நடந்துகிட்ருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு அதை யூஸ்வலாக போடுறது கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு சேனல் பொறுத்த வரைக்கும் வீடியோவுக்கு நல்ல கமெண்ட் பாசிட்டிவாக எல்லோரும் சொன்னதே என்ன அப்படின்னா, அந்த நாய்ஸ் இல்லாமல் நீங்கள் பேசுகிறது மட்டும் குவைட்டாக இருக்குது, கேட்க நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் அந்த மாதிரி போடுறேன். பட் கண்டிப்பாக கபிலனையும் கவனையும் பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே பண்ணணும்னு நினச்சேன். பட் காலையில் மட்டும்தான் இன்றைக்கி vlog எடுத்தேன்னா அதனால் நான் வந்துட்டு பண்ணலை. தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. கீழே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மேலே காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வந்துட்டேன். அதனால் வந்துட்டு போய் பெட்ஷீட் எல்லாமே மடித்து வைக்கணும். லாண்ட்ரியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோடு இருக்குது, அதையும் மடித்து வைக்கணும். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஃபுட்டு வீடியோ அந்த மாதிரி போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ் பற்றி எடுக்கிறதுனால என்னால் வெயிட் லாஸும் இருந்துக்கிட்டு வீடியோஸில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டாவது நான் சம்மர் அப்படின்னாவே பயங்கர பிஸியாக தான் எனக்கு போகும். அதனால் எனக்கு ஸ்கூல் டைமில் கூட வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு சம்மரில் வந்துட்டு ஹாப்பியாக இருந்தேன், ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு பயங்கர வேலை போய்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் இந்த சாரீ வந்துட்டு நல்ல ஒரு சுங்கடி காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாரீ. ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது எப்படியாவது இப்போ நான் ஊற வச்சு துடைக்கணும். அதே தான். அதேமாதிரி ப்ளவுஸ் எல்லாம் சாரீலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கட்டிட்டு கழட்டுறதெல்லாம் வந்துட்டு நான் வந்து துவைக்க மாட்டேன். அதை என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு மடித்து ஒரு வாரம் வந்துட்டு வெளியிலே போட்டுருவேன். ஒரு வாரம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வெயில் படும் அந்த இடத்துல, அதனால் போட்டுருவேன். அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சுருவேன். திரும்பி ஒரு 2 தடவை கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு துவைப்பேன். பெரும்பாலும் இந்த சாரியெல்லாம் துவைக்கும் போது கொஞ்சம் தனியாக துவைக்கிறது தான் நல்லது, இல்லைனா கலர் போகும். நான் லைட்டாக சோப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அலசி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்னும் வந்து பழைய ஒயிட் இன்னும் வரல. வந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் போடும்போதே யோசிக்கலை நான். கொஞ்சம் நேரம் தூங்கலாம், 7:20 தான் ஆகுது, கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். படுத்தோன்னே ஃபோன் வந்துச்சு, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பேசிவிட்டு அப்படியே படுத்தேன் பாருங்கள். 30 மினிட்ஸ் நல்லா தூங்கிட்டேங்க.
நல்லா 30 மினிட்ஸ் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கீழே போயிட்டு வாஃபிள் செய்யணும். நான் கீழே போகிறதுக்குள்ளார அவனே கிளம்பி வந்துட்டான். அம்மா வாஃபிள் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் ஆடி மாதம் பர்த்டே கொண்டாடுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ்டு பர்த்டே விஷஸ்ங்க. ஆடின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ கீழே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக் பண்ணது சாம்பார் சாதம். நான் தூங்கும்போதே வந்துட்டு டைம் அடிச்சுது ரெடின்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்தேன். சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. நீங்கள் இன்ஸ்டாபாட்டில் ரெடி பண்ணிவிட்டு வார்ம் ஆப்ஷன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் அது உங்களுக்கு கல் மாதிரி ஆகாது. அதனால் அதே மாதிரி வச்சுட்டேன். உள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சுடு தண்ணிக்கு வந்து சுட வச்சு கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே கூட சாம்பார் சாதம் கட்டியாக உழுவாமல் கொஞ்சம் எடுத்து தட்டில் போட்டோன்னா கொஞ்சம் மலர்ந்தாப்பில் வரும். அந்த மாதிரி இருந்தாலும் நல்லது தான். வாஃபிள் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு தான். லஞ்சுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் செஞ்சதெல்லாம் நான் வீடியோ ஷூட் பண்ணல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் ஆடி ஸ்பெஷல் என்ன, இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி டாபிக் பேசலாம் அப்படின்றதையும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க.